ஹலோ மக்களே, அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் வேலூர் கோட்டை பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கொலப்பசி எடுக்கவும் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது பெரியார் பார்க் பக்கத்துல இருந்த தள்ளுவண்டிங்க கிட்ட நின்று நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாமளும் அங்க போய் சாப்பிட என்ன தம்பி இருக்குன்னு கேட்டோம். அவரு முட்டை சேமியா, மீன் சேமியா, சிக்கன் சேமியா இருக்குன்னு சொன்னாரு. சரி, முதல்ல ஒரு மீன் சேமியாவை ஆர்டர் பண்ணேன். அந்த தம்பி உடனே அங்க இருந்த தோசைக்கல்ல எண்ணெயை ஊத்தி நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கி அதுல கொஞ்சம் தக்காளியை நறுக்கி போட்டு இவங்க வச்சிருந்த மசாலாவை அதுல சேர்த்து ஏற்கனவே ரெடியா பொரிச்சு வச்சிருந்த மீனை எடுத்து முள்ளு இல்லாம அதுல கிள்ளி போட்டாரு. அப்புறமா ஒரு 7-8 இடியாப்பத்தை எடுத்து கண்டந்துண்டமா பிச்சு போட்டு மறுபடியும் கொஞ்சம் மசாலாவை ஊத்தி 2 கரண்டியை எடுத்து மொத்தமா கிண்டி கொத்து பரோட்டா ஸ்டைல்ல கொத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் ப்ரிப்பேர் பண்ற ஸ்பீடுக்கும் அதுல கொத்தும் போது வந்த சவுண்டுக்கும் எப்படா சாப்பிட கொடுப்பாருன்னு தோணுச்சு. பினிஷிங் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கிண்டி லைட்டா மிளகுத்தூளை தூவி விட்டு வாழை இலையில வச்சு நம்ம கையில கொடுத்தாரு. அதை வாங்கி முதல் முறையா சாப்பிடும் போது சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுலயும் சேமியாவோட சேர்த்து சதுரி கிடந்த மீனையும் பிடிச்சி சாப்பிடும் போது தரமான காம்பினேஷனா இருந்துச்சு. அடுத்து ஒரு சிக்கன் சேமியாவை ஆர்டர் பண்ணா அதே ஃபார்முலால சிக்கன் சேமியாவையும் போட்டு கொடுத்தாரு. மீன் சேமியாவோட சிக்கன் சேமியா டேஸ்ட்ல நல்லாவே இருந்துச்சு. நீங்க வேலூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த